அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு நாளைக்கு நடக்க போகுதுங்க. 21ஆம் தேதி ஆகஸ்ட் வியாழக்கிழமை அன்னைக்கு. சரி, நம்மளும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, சரி 21ஆம் தேதி தான் நமக்கு கண்டென்ட் ஏதாவது நல்லா இருக்கும், அதனால 21ஆம் தேதிக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் பார்த்தா தற்குறிகள் இன்றைக்கே அவனுங்களுடைய கண்டென்ட் தரக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்லா அருமையாக கண்டென்ட் தரானுங்க. இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்த பார்க்கறதுக்காகவே முந்தானத்திருந்தே ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பொருட்காட்சியை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டின மாதிரி அப்படியே வந்து மக்கள்லாம் கூடி இங்கே தான் விஜய் பேச போகிறாரா, இங்கே தான் விஜய் 1 கிலோமீட்டருக்கு நடக்க போகிறாரா, ஓ இதுதான் அந்த ரேம்பா, சூப்பர், விஜய் உட்கார்ற இடம் இதுதானா, விஜய் வந்து பேச போகிற இடம் இதுதானா, 3 நிமிஷம் பேசுவாரா 10 நிமிஷம் பேசுவாரா, கண்டிப்பாக வந்து இது மாநாடுன்றதுனால 40 நிமிஷம் 30 நிமிஷம் தெரில, நம்ம பேசக்கூடாது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்புகள். எதிர்காலம் தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள். இந்த மாதிரி முந்தானத்திருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த கூட்டமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கண்டென்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு தொடர்பாகவே 2 விபத்துகள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இவனுங்க பண்ண கோமாளித்தனங்கள், தற்குறித்தனங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இப்போ வாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்கன்னு வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாவேக்காகன்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டுக்குன்னு பேனர் வைக்க போன இடத்துல கல்லூரி மாணவர் ஒருத்தர் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காரு. அவருடைய பேரு காளீஸ்வரன். இந்த சம்பவத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இந்த தாவேக்கா தற்குறிகள் இதுக்கும் வந்து திமுக தான் காரணன்றானுங்க. ஒரு தற்குறியெல்லாம் போட்டிருக்கு கமெண்ட்டில், திமுக இதை செஞ்சாலும் செஞ்சுருக்கோம், இந்த கரண்ட்டை வந்து இந்த தம்பி ஃப்ளக்ஸு வைக்கிறதுக்காகன்னு சொல்லி எதையாவது ஏறி இருப்பார் இல்லையா, அந்த நேரம் கரண்ட்டை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அது ஏதாவது பண்ணியிருப்பாங்க இவங்க, அதில் தான் இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதையும் திமுக மேலேயே எழுதுறானுங்க. ஐயோ முடியலங்க, எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு. சரி சொல்லிட்டு போங்கடா. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு நல்ல ஆளாக வருவான்னு நினச்சா அந்த குழந்தை வந்துட்டு நாளைக்கு வளர்ந்து ஒரு ரசிக வெறியில் இந்த மாதிரி ஒரு பேனர் வைக்க போன இடத்துல உயிரிழந்துருச்சுன்னா அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கும். கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர் எதற்காக இந்த விஷயங்களெல்லாம் ஈடுபடணும்? படிக்கிற வேலையை தவிர்த்து, உருப்படியாக செய்ய வேண்டிய வேலைகளை தவிர்த்து, ஒரு நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார், அவரை பிடிக்குன்றதுக்காக அவருக்காக போய் பேனர் வைக்க போகிறேன்னு போகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களெல்லாம் எதுக்கு ஈடுபடணும்? அதை செய்கிறவங்க செஞ்சுட்டு போட்டோம். சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்களா இல்லை பெரியவங்களா, அவங்க செய்கிறாங்களா, செஞ்சுட்டு போட்டோம். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் இதில் எல்லாம் எதுக்காக ஈடுபடணும்? விஜய் எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்கப்பான்லாம் சொல்ல மாட்டார். விஜய் வந்து இதெல்லாம் இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார், இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டார். இது மாதிரிப்பட்ட இளைஞர்களும் இளைஞர்களுடைய பெற்றோர்களும் தான் இந்த மாதிரி விஷயங்களில் உஷாராக இருந்துக்கணும். நம்ம பிள்ளை இதுக்கெல்லாம் போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போகணுமா, இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் என்னத்துக்கு, இதை பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது? சரி அப்படியே அரசியல் பேசணும், அரசியலுக்குள்ளே ஈடுபடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாலும் பேனர் வைக்க போகிறதுனால நமக்கு என்ன கிடச்சிட போகுது? பேனர் வைக்கிறதுனால ஒரு அரசியல் ரீதியாக நம்ம ஏதாவது ஒரு செயல்படுறோம் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? இந்த சம்பவத்தை பார்த்ததுமே ரொம்பவே மனவேதனையாக இருந்துச்சு. இதுலேயும் இந்த தாவேக்காரனுங்க மாநாட்டில் எவ்வளோ உயிரிழப்பு தெரியுமா? அதுக்கு முந்தின நாளே இப்போ பாருங்கள் ஒன்று தான் நடந்திருக்கு அப்படின்லாம், ஐயோ எரிச்சல் ஏற்றுற மாதிரி அப்படியே வந்து முட்டு கொடுக்குறானுங்க. அதை பார்க்குறப்போ தான் நமக்கு அப்படியே இன்னும் எரியுது. டேய், ஒரு உயிராக இருந்தாலும் உயிர் தான். இன்னும் என்னென்ன அசம்பாவிதங்கள்லாம் நடக்க போகுதோ தெரியலன்னு பயமாக இருக்குது. எல்லா அசம்பாவிதங்களையும் இவனுங்க பண்ணிக்கிட்டு திமுக மேலே வந்து பழிய போடுவானுங்க, இல்லைன்னா தாவேக்காவுக்கு முட்டு கொடுப்பானுங்க. இது மட்டும்தான் இவனுங்களால முடியும். நம்ம இதை பற்றி பேசிட்டோன்னா உடனே இறப்பில் அரசியல் பண்ணுறீங்க அப்படிம்பானுங்க. ஏண்டா, இது இறப்பில் அரசியல் பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி மீண்டும் நடக்கக்கூடாது. இது மாதிரி சின்ன பசங்கள்லாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் வரணும்? முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க தலையில் ஹெல்மெட்டு கூட இல்லாமல் இங்கே சென்னையில் அண்ணா சாலையில் வச்சு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. 2 பசங்களும் தலையில் அடிபட்டு கை காலெலாம் இதாகி தாவேக்கா கொடியோட வந்து இறந்துருக்காங்க. ஒரு ஹெல்மெட்டு கூட அந்த பசங்க போடலை. அப்போ அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, நடந்த உடனே விஜய் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணி அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயமா பேசியிருக்கணும்ல. ஏன் பேசலை? ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் அதை பண்ணியிருக்கணும்ல. சரி, அதை தான் பண்ணலை. அந்த அந்த குடும்பத்துக்காவது ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம்ல, ஏதாவது தெரிவிச்சாரா? கிடையாது. இப்போ இந்த பையன் இறந்துருக்கார்ல, இந்த பையன் வீட்டுக்கு அஜித்குமார் வீட்டுக்கு போன மாதிரி இவர் வீட்டுக்கு போவாரா? இந்த பையனுடைய குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுவாரா? அவரை பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது இதுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து
இவர் மாநாட்டுக்காகன்னு சொல்லி வரணும், இவர் கட்சிக்காகன்னு சொல்லி தானே அந்த பையன் ஏதாவது வந்து பண்ணியிருக்காரு. இப்படி பண்ண போன இடத்துல தானே இந்த மாதிரி உயிரிழந்திருக்காரு. அப்போ இவருடைய குடும்பத்துக்கு என்ன பதில்? அந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது என்ன இருந்தாலும். ஆனால் ஏதோ வகையில் வந்து தாவேக கட்சி சார்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பீடம் அந்த குடும்பத்துக்கு போய் சேரணும்ல. அப்போ அதுக்காக 4 பேர் பேச தான் செய்வாங்க. பேசுகிறவங்கள பார்த்து அரசியல் பண்ணுறீங்க, நோ தப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பற்றி பேசி தான் ஆகணும், பேச தான் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் ரோடு பூரா பார்த்தீங்கன்னா தாவேகா பேனர், ஹைவேஸில் எல்லாம் அனுமதியே பெறாமல் பேனர் வச்சுருக்காங்க. கோர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனர் எல்லாம் அகற்றணும்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கப்புறம் பேனர் எல்லாம் அகற்றுறாங்க. இதெல்லாம் இந்த அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்கும். அது வந்து திமுகவுடைய பேனர் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அவங்க திமுகவை மட்டும் விரட்டி டார்கெட் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் திமுக சார்பாக அனுமதி வாங்கி தெளிவாக வச்சுருந்தால் கூட இது வந்து திமுக இப்படி பண்ணுறாங்க பாருங்கள், உயிருக்கு ஆபத்தும்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள், இஷ்டத்துக்கு ரோடு ஃபுல்லாக கொடியும் பேனரும், அதெல்லாம் இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியவே செய்யாது. இப்போ இந்த பேனரை கோர்ட் அகற்ற சொன்னதுக்கு அப்புறமும் இது திமுகவுடைய வேலைன்னு சொல்லி ஆள்றானுங்க. ஏங்க கோர்ட்டு சொல்லியாச்சு, கோர்ட்டு சொன்னால் அது எப்படி திமுகவுடைய குரலாக இருக்க முடியும்? கோர்ட்டு சொல்லுதுன்னா அதை கேட்டு தான் ஆகணும். கோர்ட்டுக்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? லூசு மாதிரி பேசுகிறானுங்க இந்த அணிலாண்டிகள். ஏயும் தெரியாது, பியும் தெரியாது, இசட்டும் தெரியாது, ஒய்யும் தெரியாது. அடுத்த விபத்து இது தாங்க, இந்த கொடிகம்பங்க எப்படி சாயுது பாருங்கள். இதுக்கு ஒரு ப்ராப்பரான பாதுகாப்பு எதுவும் இல்லாமங்க பாருங்கள், காரில் போய் விழுந்து கார் நொறுங்கிச்சு, போச்சு, கார் சோலி முடிஞ்சு. இந்த சம்பவம்லாம் இப்போ நடக்குதா? விடிய காலையிலேயே புஷி ஆனந்த் காலையில் குளிச்சாரா என்னன்னு கூட தெரில, போய் உட்காந்து யாகமெல்லாம் செஞ்சாராம், இந்த பூஜையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மழை பெஞ்சிடக்கூடாதுன்னு யாகம் வளர்த்துருக்காங்க. எவ்வளோ யாகம் வளர்த்தாலும் எத்தனை பூஜை நடத்தினாலும் நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரங்க பண்ணக்கூடிய கோமாளித்தனங்களாலையும் அசால்ட்டாக இருக்கிறதுனாலையும் வரக்கூடிய விபத்துகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கும் வந்து அதெல்லாம் தடுக்க முடியாது அந்த யாகத்தாலையும் பூஜையாலையும். இதெல்லாம் தான் பகுத்தறிவு. நீங்கள் தந்தை பெரியாரை கொள்கை தலைவரை வச்சுட்டு மழை பெய்யக்கூடாதுன்னு யாகம் பண்ணுன்னு சொல்கிறதுலாம் என்ன மாதிரியாக இருக்குது? இது ரெண்டுத்துக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று மேட்சே ஆகாது. என்னங்க இது? இதில் வேற வெக்கமே இல்லாமல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு மாநாடே இல்லைன்னு சொல்லிலாம் பதிவுகள் போடுறானுங்க. பலத்த பாதுகாப்பை உறுதி செஞ்சு பல்வேறு சிறப்பம்சங்களுடன் மாநாடு நடக்குதாமா. பாதுகாப்பு, பலத்த பாதுகாப்பு. ஒரு கொடிகம்பத்தை கூட நேராக நிப்பாட்ட முடியல, சரிச்சு விட்டுட்டானுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ஒரு மாநாடு நடத்துகிறதையே நடத்தி முடிக்க முடியல, ஒரு அசம்பாவிதம் இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல். இதில் இவர் தமிழ்நாடு இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டையே இவர் வந்து ஆள போகிறாராம். இவர் இத்தனை கோடி மக்களையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வழி நடத்துவாராம், எல்லாரையும் சீரும் சிறப்பமாக வாழ வைப்பாராம். என்ன இது? ஒரு சின்ன மாநாட்டையே நடத்துறதுக்கு வக்கில்ல. இந்த கொடிகம்பம் கீழே விழுறப்போ இந்த தாவிக்காரனுங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. எனக்கு அதை பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அமைஞ்சிக்கரையில் வந்து போராட்டம் பண்ண போகிறோன்னு வந்து காவல்துறை வந்த உடனே திருச்சி ஓட்டானுங்க தெரியுமா? அந்த இதை பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குது. எங்கே பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் திருச்சி ஓடுறது. ஏன் இடையில போய் நிற்க வேண்டியதானடா? இங்கே தான் வந்து அசுர புலிகள் நீங்கள் வந்து யாராலையும் தடுக்க, அணை போட்டு ஆற்ற வேணாம் தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது. நீங்கள்லாம் காற்று தானே, போய் ஏதாவது பண்ணி ஊன்னு ஊதி தூக்கி நிப்பாட்டிருக்க வேண்டியதானே. இவங்க அண்ணன் அங்கே தான் இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இவங்க அண்ணன் வந்து இந்த மெர்சல் படத்தில் இந்த ஒரு ராட்டினத்தை வந்து பிடிச்சி இப்படி இழுப்பார், அந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாமே. ஆனாலுங்க இதுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தானே சொல்லிட்டுலாம் வந்து போடுறானுங்க. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்லாம் போட்டு திட்டுறானுங்க. என்னடா இது? இதுக்கு எப்படிடா திமுக ஆட்சி காரணம் அப்படின்னு தெரியலடா, எங்களுக்கு புரியல. ஒரே ஒரு நாளுக்கு கூட ஒரு இடத்த பத்திரமா பார்த்துக்கிட முடியல, ஒரு அசம்பாவிதம் நிகழாமல் பார்த்துக்க முடியல, ஒரு கொடிகம்பத்தை நேராக நிப்பாட்ட முடியல. ஒரு கொடிகம்பத்தையே உங்களால் நேராக நிப்பாட்ட முடியலையே, நீங்கள் எப்படி மற்றதெல்லாம் நேராக நிப்பாட்ட போகிறீங்க? கொடிகம்பம் நடுறதுலையும் ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒன்று புஷி ஆனந்த் செஞ்சுருக்காரு, இல்லைனா விஜயவர்களே இதெல்லாம் கட் பண்ணுங்க, வந்து கொடிகம்பத்தை இவ்வளோ ரேட்டில் போட்டால் போதும் அப்படின்ட்டு ஏதாவது ஊழல் செஞ்சுருப்பாங்களோ இதுக்குள்ளேயும். அந்த கொடிகம்பம் கீழே விழுந்துச்சு இல்லையா, அந்த கீழே விழுந்த கொடிகம்பத்துக்கு கொஞ்சம் பவுன்சர்ஸை போட்டு பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. கொடிகம்பத்துக்கு எதுக்கு பாதுகாப்பு? அணில்கள்லாம் எதுவும் மேலே ஏறி எதுவும் பண்ணி வச்சுருவானுங்கன்னு பயமா? ஆனாலும் இப்படியெல்லாம் யாரும் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டு பார்த்தது இல்லைப்பா. அப்போ பாருங்கள், இந்த தற்குறிகள் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அதனால தான் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டு வச்சுருக்காரு. இல்லைனா இந்த அஜித்குமார் டெத் அந்த டைமில் வந்து போராட்டம் நடத்தினார் இல்லையா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கொடியெல்லாம் தூக்கிட்டு ஓடணுன்னு தெரியுமா, அந்த மாதிரி இந்த கம்பத்தையே மொத்தமாக சுட்டிட்டு போயிடுவானுங்களோ அப்படின்னு பயந்துருப்பாங்களோ என்னமோ தெரில. அதனால தான் இதுக்கு தனியாக பாதுகாப்புலாம் போட்டிருக்காங்க. ஸ்பாட்டில் மட்டும் விஜயனை இருந்திருக்கணும்,
கீழே விழுறத நடுவில் போய் ஒத்தா கையில் நிப்பாட்டியிருப்பார். சரி, ஒத்தா கையில் நிப்பாட்டியிருப்பார். கொடி கம்பம் நண்பர்களே, கொடி கம்பத்தை ஊண்டிக்கிட்டு இருக்காங்க. தளபதியை பார்க்குறேன், ஒன்றுமே பண்ண முடியாது. கூட்டம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏதானாலும் மரணமே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே கொடி கம்பம் சரிஞ்சிருக்கு. இப்போது அந்த கார் ஒன்று டேமேஜ் ஆச்சு தெரியுமா? அந்த காருக்குள்ளே நல்வாய்ப்பாக யாருமே இல்லை, அதனால யாருக்கும் எதுவும் ஆகலைங்க. இவனுங்க இதனால் வந்து பயங்கரமாக முட்டு கொடுக்குறானுங்க, அதான் யாருக்கும் எதுவும் ஆகலைல்ல, அப்புறம் என்ன இதுக்கு இதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒரு வேளை யாராவது இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒரு உயிரிழப்பு நேர்ந்திருந்தால் யாரை போய் கேட்குறது? உயிரிழப்பு நேரலைன்னா இதை அப்போ அசால்ட்டாக விட்டுறணுமா? இது வந்துட்டு அஜாக்கிரதையால் நிகழ்ந்த விபத்து தானே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கொடி கம்பத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஒரு பெல்ட்டு போட்டிருக்காங்க. எப்படி அப்போ இது எப்படி அஜாக்கிரதை இல்லைன்னு சொல்லுவீங்களா? சுற்றி இருந்த அணில்களுக்காவது அறிவு இருந்துருச்சுன்னா இதை கேட்டுருக்கணும் இல்லையா? ஒரு பெல்ட்டை வச்சு எப்படி நம்ம வந்து இந்த கம்பத்தை இது பண்ணுவீங்க? ஒருவேளை பெல்ட் அத்துச்சுன்னா என்ன பண்ணுற? பெல்ட் அத்து தான் இது கீழே விழுந்திருக்கு. அப்போ கேட்க வேண்டியது தானே, ஏங்க ஒரு பெல்ட்டை வச்சு இப்படி ஏற்றுறீங்களே, விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது? உயிர் தானே போகும் அப்படின்னு. இப்போ கார் பக்கமாக சாஞ்சது, இந்த பக்கம் அணில்கள்லாம் நிற்கிறானுங்க. அந்த பக்கமாக சாஞ்சிருந்தோன்னா எத்தனை உயிர் போயிருக்கும்? அப்போ அந்த அணில்களுடைய குடும்பத்துக்கு வந்து இது பேரிழப்பு தானே. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாக முடியும்? முட்டு கொடுங்க, அதுக்கு நீ இப்படி முட்டு கொடுக்காதீங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்குன்னு சேர்லாம் போடணும் இல்லையா? அந்த சேர் போடுற விஷயத்தில் வந்து ஒப்பந்ததாரர்கள்கிட்ட கேட்கணும் இல்லையா? கேட்ட இடத்துல ஒரு 5 ஒப்பந்ததாரர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, எங்களுக்கு சேர் வேணுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. யாருமே தரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி மாநாட்டில் நடந்த சம்பவங்கள்லாம் கண்டு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அதனால யாருமே தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால கேரளாவிலேருந்து சேர்லாம் வர வச்சுருக்காங்க. இதுக்கு இந்த அணில்கள் சொல்கிறானுங்க, திமுக வந்து ஒவ்வொரு இந்த ஒப்பந்ததாரர்கள்கிட்டையும் ஃபோன் பண்ணி இது மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரி நீங்கள் சேரை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திமுககாரங்க சொன்னாங்களாம். இவ்வளோ யோசிக்க தெரிஞ்ச அணில்களுக்கு இப்போ திமுககாரங்களால் இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னா, கேரளாவிலேருந்து வரக்கூடிய சேர்களை மட்டும் வழியில் நிறுத்தி விட்டு அதை திருப்பி போக வைக்க முடியாதா? என்னடா நீங்கள் இவ்வளோ மட்டமாவாடா யோசிப்பீங்க? ஒரு பழி சுமத்துறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பொருந்த மாதிரி சுமத்தணும். ஏன் இதை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பண்ணிடலாம், இதையும் தான் பண்ணலாம், அப்புறம் எதுக்குடா? என்னடா நீங்கள் சேர் வரவிடாமல் ஆக்கணும்னா என்ன பண்ணினாலும் வரவிடாமல் ஆக்கலாம். நீங்கள் பண்ணின அலப்பறைனாலையும் நீங்கள் பண்ணின சேரெல்லாம் எப்படி உடச்சி போட்டானுங்க, மிதிச்சு உடச்சி. அப்போ அந்த ஒப்பந்ததாரர்கள் எப்படி கொடுப்பாங்க? நம்பிக்கையாக எப்படி கொடுப்பாங்க? நம்ம கொடுக்குறோம், காசு தருவாங்க, ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் எதுவுமே நல்லபடியாக இருக்காதே, எல்லாமே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் இருக்காதா? இவனுங்க பண்ணி வச்ச அலப்பறைக்கு எந்த ஒப்பந்ததாரருமே வந்து சேர்லாம் இந்த மாதிரி கொடுக்க விரும்ப மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுமே இவனுங்க என்னெல்லாம் பண்ணி வச்சானுங்க அப்படின்ட்டு. எங்கேயாவது கூட்டம் போட்டால் சேரை தூக்கிட்டு ஓடுறது, அங்கே புஷி ஆனந்து கத்துவார், ஏய் சேரை தூக்காத கீழே வை அப்படின்றது. இவனுங்களுக்கும் இந்த சேருக்கும் ஏதோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா சேரை தூக்கி வச்சுட்டு நிற்பானுங்க. விஜய் அண்ணே உட்காந்த சேர் பக்கத்தில் போய் சேர் பக்கத்தில் அண்ணே உட்காந்த சேர் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுப்பானுங்க. இந்த மாதிரி இவனுங்களுக்கும் சேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது மாதிரி இவனுங்களுக்கும் மரத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாநாடு நடக்கிற இடத்துல இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மரம் எதுவும் இல்லைங்க. மரம் இருந்திருந்தால் கண்டிப்பாக மரத்துக்கு மேலே ஏறி இருப்பானுங்க அணில்கள். நாளைக்கு அது மட்டும் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க, மரத்துக்கு மேலே அணில்கள் ஏறுறது. சரி பார்ப்போம், இன்னொரு நாள் ஏதாவது நடக்கும். ஒருவேளை நாளைக்கே கூட வேறு எங்கேயாவது மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம், ஏதாவது நடக்கும். இவனுங்களை எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்படி தான் பண்ணுவானுங்க, இப்படி தான் பண்ண மாட்டானுங்க அப்படின்ட்டு. என்ன வேணால் எப்படி வேணால் பண்ணுவானுங்க. கட்டுப்பாடே இல்லாத கட்டவிழ்த்து விடப்பட்ட கிறுக்கர்கள் தானே இவர்கள். என்ன வேணால் நடக்கும், பார்ப்போம். அடுத்துதான் நம்ம இந்த மாநாட்டு திடலுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு முந்தானத்தெல்லாம் வந்து கிடந்து காவலாக காற்று கிடந்து அண்ணே இங்கே தான் வருவாரா, அண்ணே இப்படி தான் பண்ணுவாரான்னு அந்த ரசிக வெறியில் வந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த நபர்கள் வந்துட்டு ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்காங்க. அதில் சில நபர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எப்படியெல்லாம் காமெடி பண்ணி வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். இரண்டாவது இளம் தலைவருங்க, அவர் முதலமைச்சராக வர்றதுல என்னங்க இருக்குது? கள்ளம் கபடமற்ற தன்னலமற்ற சுயநலமற்ற ஈடு இணையற்ற அப்பலுக்கற்ற ஊழலற்ற ஒப்பற்ற. ஐயோ என்னையா ஊழலற்ற தன்னலமற்ற இதெல்லாம் அவருக்கு பொருந்துமா? எப்படிங்க ஊழல் இல்லாமல் இருக்கும்? பல தடவை சொல்லியாச்சு. இந்த லாட்ரி டிக்கெட் கூட வச்சிருக்காரு, அவர் பிளாக் டிக்கெட் விற்றாரு. அது மாதிரி தன்னலமற்றனா என்ன இது? இந்த ஒரு பையன் இறந்துட்டார், திரும்ப சொல்ல வேணான்னு பார்க்குறேன், அதனால தான் ஸ்பீடாக சொல்கிறேன். தேசப்பற்றும் தெய்வீகப்பற்றும் நாட்டுப்பற்றும் கொண்ட ஒரே தலைவர். தேசப்பற்று தெய்வீகப்பற்று நாட்டுப்பற்று, நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் ஒன்று தானே. நாடுன்றது வேறு, அப்போ தேசன்றது வேறு. சரி தாவைக்காரங்க இப்படி தான் பேசுவாங்க, கொஞ்சம் புரிஞ்சுப்போம் நம்ம, அவங்க அப்படி தான். அதுமாரி தெய்வீகப்பற்று
தந்தை பெரியார், தந்தை பெரியார், தந்தை பெரியார் எங்கள் முதன்மை கொள்கை வழிகாட்டி, எங்கள் முதன்மை கொள்கை தலைவர். சரி சரி, தெய்வீகப்பட்டு. அலைய வேணா கடல் அலை யாரும் அணை போட்டு தடுக்க முடியாது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், வெற்றி தலைவர் ஆட்சிக்கு வர்றதை இந்த உலகமே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் வந்தாலும் வெற்றி தலைவர் ஆட்சிக்கு வர்றதை உலகமே வந்தாலும் தடுக்க முடியாது, யார் வந்தாலும்ன்றார். உலகம் எப்படி வந்து தடுக்க முடியும்? உலகம் வந்து எர்த் வந்துட்டு எப்படி உங்கள் தலைவரை வந்து தடுக்க முடியும்? உங்கள் தலைவர் எர்த்துக்குள்ளே தானே இருக்கார். அவர் என்ன விண்வெளியில் இருக்காரா? அப்படியே பார்த்தாலும் உலகம் வந்துட்டு எப்படிங்க புரியல. உலகம் வந்து தடுக்க வருமா, யாராவது வந்து தடுக்க வருவாங்களா? அது பிறகு எதுக்கு யாராவதுன்னு சொல்கிறீங்க? யார் வந்தாலும் தடுக்க முடியாதுன்றீங்க, உலகம் வந்து தடுக்க முடியாதுன்றீங்க. என்ன மீன் பண்ணுறீங்க? உலகம்னா எதை மீன் பண்ணுறீங்க? ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமா? உங்கள் தலைவருக்கு தமிழ்நாட்டை தாண்டி மிஞ்சி போனால் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டு மக்களுக்கெல்லாம் அவர் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்தியன் சினிமாஸ், தமிழ் சினிமா இதெல்லாம் பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே உங்கள் தலைவர் தெரியுமா? ஏன்னா ஒட்டுமொத்த உலகமுமே வந்து உங்கள் தலைவரை எதிர்த்து வந்தாலும் எங்கள் தலைவர் வந்து வருதுன்னா எப்படி எனக்கு புரியல. ஒட்டுமொத்த உலகமும் அப்படி சேர்ந்து எதிர்த்துச்சுன்னா உங்கள் தலைவர் எப்படி வந்து ஆட்சிக்கெலாம் வருவார்? அது என்ன ஒட்டுமொத்த உலகமும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு நபர் அப்படி எதிர்க்க முடியுமா? என்ன பேசுறீங்க? 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி, அதுக்கெல்லாம் நாளை கூட போகும் கூட்டமே அதற்கு சாட்சி. எது? இந்த கூட்டம் ஒரு கோடி கம்பத்தை இப்படி நிப்பாட்ட முடியல. இந்த கூட்டத்தை வச்சுட்டு ஒரு ஆட்சியில் போய் உட்கார போறாரு. ஆட்சி சரி. அதனால வந்து நான் மட்டும் இல்லைங்க, என்னை போன்ற வயதில் உள்ளவர்களாம் நிறைய பேர் இந்த கட்சிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காங்களா? அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? என்னது தடுக்குது அவங்கள இந்த கட்சிக்கு வர்றதுல இருந்து? ஐயா தமிழ் நல்லா உச்சரிக்கிறார். புஷ்யானந்த் கண்ணில் இந்த வீடியோ பற்றக்கூடாது, ஆதவர்ஜுனா கண்ணில் தான். ஏன்னா விஜய் அவர்கள் இவருக்கு ஏதாவது பொறுப்பு வழங்கிறாரு. புஷ்யானந்த் அவர்கள் இவரை பார்த்து கற்றுக்கணும் தமிழ் எப்படி உச்சரிக்கணும்ட்டு. வாயிலே வர எம்பளத்தி கும்பளத்தின்ட்டு. தளபதி வரணும், தமிழ்நாட்டை ஆளணும், நாடு செழிக்கணும், உள்ளம் குளிரணும். நாளைக்கு பாருங்க இந்த கூட்டத்தை. ஏற்கனவே விக்கிரவாண்டி முதல் மாநாடு நடக்கிறத பாத்தீங்களா? எப்படி மாநாடு வெற்றிகரமா நடத்தினாரு. இதுவரைக்கும் எந்த கட்சியும் அந்த ஒரு மாநாட்டை யாரும் நடத்தினதில்லை. அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த காலம், அன்னைக்கு வர்ண பகவான் நல்ல ஒத்துழைப்பை செஞ்சிச்சு. மழையே இல்லை. தளபதி வந்து அன்னைக்கு மாநாடு போடுற அன்னைக்கு பேசுற அன்னைக்கு மழையே இல்லை. வர்ண பகவான் மழையே இல்லை. பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சா இது? உங்களையெல்லாம் 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதுடா. அதாவது இவங்கெல்லாம் எப்படி கொள்கை பிடிப்போட இந்த கட்சியில் இருக்காங்க பாருங்க. கட்சியுடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சு, கட்சியுடைய கொள்கை தலைவர்கள் யாருன்னு தெரிஞ்சு, நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சு, எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் பேசக்கூடாதுன்றது தெரிஞ்சு அப்படியே பெர்ஃபெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கொள்கைவாதிகளாக இருக்காங்க இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள். பார்த்துக்காங்க. மீனாட்சி அம்மனுடைய அருளும் ஆசையும் இருக்கும் வரை இந்த மாநாட்டை யாரும் தொட்டு பார்க்க முடியாது. மாநாட்டை எப்படி தொட்டு பார்க்க முடியும்? மாநாட்டை ஒட்டுமொத்த இடத்தையும் இப்படி தொட்டு பார்க்க முடியுமா? என்னையா பேசுறீங்க? மாநாட்டை எப்படியா வந்து தொட முடியும்? அசைச்சு பார்க்க முடியாது. மாநாட்டை எப்படி அசைச்சு பார்க்க முடியும்? அதான் பாருங்க, இந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துருந்து கீழே யாராவது அசைச்சு விட்டுருப்பாங்க. இப்போ இவருமே ஏதாவது மரத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கீழே யாராவது அசைச்சு விட்ட நேரத்தில் அது மண்டைக்குள்ளே இருந்து, பார்த்தீங்களா நீங்கள் மரத்தில் இருந்தால் தானே அசைச்சு விடுறீங்க, இப்போ நாங்கள் மாநாட்டில் இருக்கோம், தரையில் இருக்கோம், எங்களை அசைச்சு பாருங்க பாப்பா அப்படின்ட்டு அதை வந்து சவாலாக விடுறாரு. அப்போ என்ன இது? அதே புத்தியிலே இருக்கீங்க பார்த்தீங்களா? மரத்தில் இருக்கிறது விடுங்க, அது வேணாம். இத்தனை வயசும் ஆயிடுச்சு, என்னையா நீங்கள் சின்ன பசங்க தான் அப்படி மரத்தில் ஏறி அந்த இதுலேயே திரிகிறானுங்கன்னா நீங்களும் பாருங்கள். என்ன ஆட்டி பார்க்க முடியாது? பார்த்தீங்களா, அசைச்சு பார்க்க முடியாது, ஆட்டி பார்க்க முடியாதுன்னா அப்போ மரம்தான். நான் எதுக்கு இங்க வந்திருக்கிறேன்? காரணம் என்ன? என் பேச கட்டவல்ல, என் பேச்ச கட்டவல்ல, என் திறமையை கட்டவல்ல, என் புலமையை கட்டவல்ல. எப்படியும் ஊடக நண்பர்கள் வந்து உங்ககிட்ட இந்த மைக்கை வந்து இது பண்றப்போ உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, ஐயா ஏதாவது பேட்டி கொடுங்க அப்படின்ட்டு. அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே, என் ஃபேஸை காட்டவல்ல, என் பேச்சை காட்டவல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு உங்க ஃபேஸை காட்டி பேச்சை காட்டி அங்கே வல்லன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் மீதும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா புஷ்யானந்த் அவர்கள் மீதும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேர் மீதும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்டத்தை கட்டி காத்து ஆளுகின்ற மாவட்ட செயலாளர்கள் மீதும்
தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய நெஞ்சங்களிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் 8 திசையில் இருக்கும் 8 கோடி தமிழர்களுடைய நெஞ்சங்களிலே வந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேரும் அதற்கு மேலாக இப்போ இவர் என்னங்க சொன்னார்? தமிழக வெற்றி கழகத்துடைய நெஞ்சங்களிலும் உள்ளங்களிலும் கட்டி காக்கின்ற இது அதுன்றாரு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது இந்த ராஜ்மோகன் கதை இல்லை. திமுகவுக்கும் அதிமுக என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் திமுகவுக்கும் பாஜக எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, அதுதான் அதிமுகவுக்கும் திமுக இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படி இப்படின்னு லூசு மாதிரி வளரிட்டு இருந்தாரு. அதுதானங்க இது. தாவேக்காரங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களா? உங்களுக்கு வந்து இப்படி தெளிவாகவே பேச தெரியாதா? என்ன பேசுகிறோன்னா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லை இஷ்டத்துக்கு பேசுறீங்களா? என்னையா பேசுறீங்க? நடிகர்கள் சொன்னா எல்லா நடிகர்களுக்கும் கிடையாது தலக்கணம். அது நம்ம தளபதி அவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது தலக்கணம். ஆனால் அவர்தான் நட்பின் இலக்கணம். தளபதி அவர்களை பெற்ற தாய் தந்தைய பேரு, அவர் திரையுலகில் நுழைந்து எடுத்து வந்தார், அவர் நல்ல பேரு. அதாங்க இந்த இது நாம் தமிழர் கட்சியுடைய அதே பேட்டர்ன். இந்த பேச்சு போட்டியிலெல்லாம் பேசி பழகின ஆட்கள். தலக்கணம் இலக்கணம் பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறது. இது இந்த பேச்சு போட்டி நபர்கள் தான். இவங்கெல்லாம் அரசியல் இதெல்லாம் இவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். அரசியல் பேசுகிறாங்க அப்படின்லாம் எதுவும் சீரியஸாக எல்லாம் நினச்சிடாங்க. ஒன்றும் பேசலை. தளபதினு புகழ் பாடிக்கிட்டு போகிறாரு. இது வந்து புஷி ஆனந்துடைய அதே வெர்ஷன் தான். புஷி ஆனந்த் என்ன பண்ணுவார்? தளபதினு ஒரு 10 வார்த்தையில் வந்து 8 வார்த்தை தளபதினு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி தான் இவரும். அப்படியே ஹீரோய்க்கு ஒர்க்ஷிப் மட்டும்தான் நடந்திருக்கு. வேறு ஏதாவது தெளிவாக பேசினாரா பாருங்கள்? தளபதினு 4-5 எதுகை மோனையெல்லாம் போட்டு பேசுறது. அப்படியே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க பாருங்க. ராஜ்மோகன் அண்ணே இவங்க எல்லாம் அப்படி தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தமிழே வராது. ஆதவர்ஜுனா புஷி ஆனந்த் இவங்களுக்குலாம் அதான் இப்படி தான். இந்த கட்சியுடைய லட்சணமே இப்படி தான் இருக்கும். டிவிக்கே ஆமாங்க, டிவிக்கே தான். டிவிக்கேன்றது என்ன? இந்தியாவையே ஆண்டுட்டு இருக்கிறது டிவிக்கே. அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம சீமான் அண்ணா, நீங்க தமிழ்நாட்டை மட்டும் ஆளக்கூடியவர் அல்ல, நீங்கள் இந்தியாவையே ஆளப்போகிறீர்கள் என்று சீமான் அண்ணா வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு. எங்களுக்கு புரியல இது சகோதரி. இந்தியாவையே ஆண்டுகிட்டு இருக்கீங்களா? தாவேக்கா தான் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கா? எப்படி சொல்றீங்க? சரி விடுங்க. அடுத்தது எங்களுக்கு இதை விட என்ன வேணும்? இப்பயே நாங்க சிஎம் ஆயிட்டோம். அதனாலதான் எல்லாருக்கும் பயமா இருக்குது எங்க தலைவரை பார்த்து. இப்பவே சிஎம் ஆயிட்டீங்களா? தமிழ்நாட்டை அப்ப நீங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்களா? இந்தியாவே நீங்க தான் ஆள்றீங்க, தமிழ்நாட்டையும் நீங்க தான் ஆள்றீங்க, அப்படிதானே? ஐயோ என்ன சொல்றது பரமா. எனக்கு சீரியஸாகவே ஒன்றும் புரியலைங்க. இவங்களாம் ஏன் இப்படி இருக்காங்க? தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா? நார்மலாக இருக்காங்களா இல்லை அப்நார்மலாக இருக்காங்களா? உண்மையாகவே நான் நார்மலாக இருக்க யாராலுமே இப்படி பேச முடியாது. நாங்கள் தான் சிஎம்மாக இருக்கோம், நாங்கள் தான் இந்தியாவே ஆள்றோம் அப்படின்ட்டு நார்மலாக இருக்கவங்க பேச முடியுமா? நான் உண்மையாகவே கேட்குறேன். எனக்கு புரியலை, அதனால தான் கேட்குறேன். இப்படிலாம் பேச முடியுமா? முதல்ல ஏன் இப்படி பேசுறாங்க? சோ இதுவே எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சந்தோஷமாக, ஒரு திருவிழாவாக நாங்க கொண்டாடி இருக்கோம். இதை விட மாற்று கட்சிகள் இப்பயே அரள ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கள் புலி வந்து, எங்கள் தளபதி புலி அவர்கள் நாளை கழிச்சு வந்து அவர் பேசுற பேச்சுல அடுத்து 1 மாசம் இல்லைங்க, தேர்தல் முடிக்கும் அனைத்து பிற கட்சி தலைவர்கள் எல்லாம் பிறமச்சி இவர் பேசுகிற பேச்சில் இனி எலெக்ஷன் வரைக்கும் போகுமா? அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். எலெக்ஷன் வரைக்கும் கண்டென்ட் கொடுத்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ வீடியோ பண்ணலாம். பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்ப்போம். பிற கட்சி தலைவர்கள் எல்லாம் தூங்க மாட்டாங்க. இனிமேல் அதுதான் நடக்க போகுது. ஹார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இனிமேல் 10 வருஷம் கிடையாது, 20 வருஷம் கிடையாதுங்க. இனிமேல் சொல்லுவாங்கல்ல, இனிமேல் 100 ஆண்டுகளும் எங்களுடைய தளபதி தான் இந்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே ஆட போகிறார். டிவிக்கே இனிமேல் இந்தியாவெங்கும் டிவிக்கே. இனி இந்தியாவெங்கும் டிவிக்கே. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? அதுதாயா இது. தட்டுறோம் தூக்குறோம். டிவிக்கே இனிமேல் இந்தியாவெங்கும் டிவிக்கே. சரி, அடுத்த காணொலியை பார்ப்போம். வந்தாலுமே வந்துட்டு தண்ணின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பாட தேவை கிடையாது. எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாமே அமைகிற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் தான் வருவாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டே விஜய் அவர்களுக்கு தான். டிவிக்கா தான் எப்பயுமே வரும். கண்டிப்பாக நிச்சயம் அதுதான் வரும். டிவிக்கா வருமா? டிவிக்கே இல்லைனா தாவேக்கான்னு சொல்லுங்கள். என்ன டிவிக்கா?
கட்சி பேரே தெரியலையா உங்களுக்கு? ஓட்டு போட போனீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? டிவி 21 மாநாடு இன்னைக்கு நீங்க வந்த காரணம் என்ன? என்ன மாதிரியான விஷயங்கள் கியூரியாசிட்டி தான். விஜயை பார்க்கணும், விஜய் பார்க்க முடியுமோ இல்லையோ இந்த பிளேஸை பார்க்கணும், இந்த பிளேஸை பார்த்தாவது ஒரு விஜய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அதுக்காக தான் இங்கே வந்தோம். தேனியிலேருந்து மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி, இந்த பிளேஸை பார்த்தாவது விஜய் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக வந்திருக்கோம் நாங்கள். இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன விஷயங்கள்? என்ன விஜய்ங்க அவர் இருக்காருங்க, அவருக்கு மேலே என்னங்க வேணும்? அவருக்கு மேலே எதுவுமே வேண்டாம். அவர் தான் எல்லாமே, அவர் இருந்தாதான். தளபதி தான் எல்லாமே எங்களுக்குலாம். தளபதி இருந்தாலே போதும். அவர் தூரமா நின்று எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. தளபதி தான் எல்லாமே. தளபதியை தவிர வேற என்னங்க வேணும்? ஆக்சிஜன் வேண்டாமா? சாப்பாடு வேண்டாமா? வேலை வேண்டாமா? படிப்பு வேண்டாமா? நல்ல வாழ்க்கை வேண்டாமா? தளபதி மட்டும் போதுமா? அப்படி அவர் என்ன செஞ்சார் உங்களுக்கு? ஒரு கொள்கையை கேட்டால் கொள்கையை சொல்ல தெரியாது, கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. விஜய் 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 விஜய், டிவிக்கே 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 டிவிக்கே, தளபதி 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 தளபதி, இவ்வளோதான். இதை தாண்டி வேற ஒன்றுமே தெரியாது. அப்படியே ஒரு 10 வருஷம் கூட நான் நினச்சிட்டே இருந்துருவேன். எனக்கு போதும், அதுவே போதும். இவ்வளோ வருஷமா ஒரு ஆக்டரா நீங்க அவர் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, ரிசீவ் பண்ணிருப்பீங்க. ஆக்டரா இருக்கும் போதுமே நாங்கள் ஆக்டராகவே பார்க்கலையே, தலைக்கு மேலே வச்சு தானே கொண்டாடிட்டு இருந்தோம். அவர் எப்போ நாங்கள் ஆக்டரா பார்த்தோம்? யார் சொன்ன அவர் ஆக்டரா பார்த்தோன்னு? நாங்கள் ஆக்டரெல்லாம் பார்க்கவே கிடையாது. அவர் எங்களுக்கு எப்பயுமே தளபதி தான். ஆக்டரா பார்த்ததே இல்லையா இது வரைக்கும்? எப்பவுமே தளபதியாக தான் பார்த்தாங்களாம். தளபதினா என்ன? தளபதியாக பார்த்தீங்கன்னா என்ன? அது எனக்கு புரியல. ஏதாவது போருக்கு ஏதாவது போயிருக்காரா? இல்லை தளபதின்னு ஒரு நேம் அவருக்கு இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியாவது ஏதாவது செயல்கள் செஞ்சுருக்காரா? அது ஒரு உவமையாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேராக கூட நம்ம பார்க்கலாம். அப்படியும் கிடையாது. அப்போனா எதுக்காக அவரை வந்து தளபதின்னு கூப்பிடுறீங்க? தளபதினா அதுக்கு அர்த்தம் என்ன? அவருக்கு எதுக்காக அந்த நேமை வச்சு அவரை கூப்பிடுறீங்க? ஆக்டராக பார்க்கலையா, தளபதியாக பார்த்தாங்களாம். அவர் ஆக்டர் தானே, நடிகராக தானே இருந்தார். அப்போ இத்தனை வருஷம் நடிக்கலையா? அவர் படமே அவர் நடிக்கலையா? என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள்? நடிகராக தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நடிகரை தானே கொண்டாடினீங்க. அப்போது இப்போ என்ன இது தளபதியை பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்ல விரும்புகிறீங்க? அது என்ன தான் நீங்கள் கன்வே பண்ண பார்க்குறீங்க? புரியல எங்களுக்கெலாம். அது தெளிவாக சொல்லணும். தளபதியாக நாங்கள் பார்க்குறோன்னா எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லணும். ஆக்டராக பார்க்கல, தளபதியாக பார்த்தேன். என்ன புரியல? அதாவது நார்மலாக இருக்கிறவங்களையும் பைத்தியமாக்கி விட்ருவாங்க. என்ன பேசுகிறாங்க இவங்கன்னு அதையே யோசிச்சு நமக்கு டென்ஷன் ஆகும். யாராவது தெளிவாக பேசுகிறாங்களா பாருங்கள். யாருக்குமே ஒரு தெளிவாக பேசணுன்றதே இல்லை. எதையோ ஒன்று ஆரம்பித்து எங்கேயோ போகிறாங்க. அந்த ஒரு தாத்தா பேசுகிறாரு, எங்கள் தளபதி வந்து கட்டி ஆண்டார், உலகம் ஃபுல்லாக கட்டி ஆண்ட, மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கட்டி ஆண்டாங்க, அது இதுன்றாரு. என்ன பேசுகிறீங்க? இவங்க என்னன்னா தளபதியாக நாங்கள் ஆக்டராக பார்க்கல, தளபதியாக தான் பார்த்தோம் அப்படின்றாங்க. என்னையா இது? நீங்க என்ன பண்றீங்க? என்ன படிக்கிறீங்க? என்ன பண்ணீங்க? லா படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், லா படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. தமிழக வெற்றி கழகத்தில் உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது ஃபியூச்சர்ல? நான் ஃபியூச்சரில் லா படிக்கிறதே கட்சியில் சேரணுன்றதுக்காக தான், விஜய் அவர்களுக்காகவே தான் நான் லா படிக்கிறேனே. அதுவும் எங்கள் அம்மா சொன்னது காரணம், நீ படிச்சுட்டு விஜய் அவர்கள் கட்சியில் நீ ஜாயின் பண்ணணும், மக்களுக்காக நீ வந்துட்டு பணி செய்யணும்ன்ட்டு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நான் லா படிக்கவே போயிருக்கேன். லா படிக்கிறீங்களா சகோதரி? சூப்பர், வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்க. என்னங்க இது இவ்வளோ பேசுறீங்க. ஆனால் விஜய் அவர்கள் மேலே நிறைய விமர்சனம் வருதுல, இன்னும் களத்துக்கு வரல, இந்த மாதிரியான மேடை அரசியல் சமூக இது விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேச மாட்டாங்க, களத்துக்கு வர மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு வந்து நான் அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க என்னவா சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நானே வந்து சொல்லிடுறேன். கதறிட்டு கதறுவாங்க. அப்படி அந்த கதறு டோனில் தான் ஏதாவது இருக்கும். பார்ப்போம். அவங்களுக்கு வேலை இல்லாதவங்க ஒருத்தவங்க நல்லது பண்ண வராங்கன்னா அது பொறுக்காது யாருக்கும். அதனால அவங்க என்ன 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க. விஜய் சொன்ன மாதிரி கப்பு முக்கியம் நமக்கு. அதுக்காக விஜய் வந்துட்டு யாரு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் காதுல வாங்காம, விஜயோட நோக்கம் என்ன? இப்போ விஜய் அவர்களோட நோக்கம் என்ன? சுயம் ஆகணும். நம்மளோட எல்லாரோட நோக்கமே சுயம் ஆகணும். அதை மட்டும் நோக்கி போனார்னா ஜெயிச்சிருவார் அவர். பார்த்தீங்களா? அந்த கதறு டோனில் தானே பேசுகிறாங்க. எல்லாரும் கதறிக்கிட்டு இருப்பாங்க, எங்கள் அண்ணன் மட்டும்தான் அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சா? அது மாதிரி இவங்களோட நோக்கம் வந்து அண்ணன் சிஎம் ஆகணும். சிஎம்ன்றதுன்னா எல்லாரும் போய் உட்கார்ற பொறுப்பா? இன்னும் அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா அவங்களுக்கு சிஎம் பொறுப்புனா? விஜய் அவர்கள்லாம் சிஎம் ஆயிடலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? சிஎம்ன்றது என்ன அவ்வளோ ஈஸியான ஒரு இடம், அது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு சீட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த சீட்டில் போய் உட்காரணும் அப்படின்னா, அதுவும் தமிழ்நாட்டில், அதுக்கு எத்தனை வருஷம் உழைப்பு இருக்கணும், எவ்வளோ அனுபவம் இருக்கணும், எவ்வளோ கஷ்டங்களையும் எவ்வளோ விஷயங்களையும் தாண்டி அரசியல் ரீதியாகவும் பல பிரச்சனைகள், பர்சனலாகவும் பிரச்சனைகள், எல்லாத்தையுமே கரைச்சி குடித்து அவ்வளோ விஷயங்களை சந்தித்து தான் அந்த இடத்துல ஒரு நபர் வந்து உட்கார முடியும்.
இது வரைக்கும் உட்கார்ந்தவங்களும் அப்படி தான் உட்காந்துருக்காங்க. சும்மா ஒன்றும் அப்படியே டக்கு புக்குன்னுலாம் யாரும் வந்து உட்காரல. அரசியலில் நல்ல அனுபவம் பெற்று தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு போராட்டத்தையே 30 நிமிஷம் நடத்த முடியல, 3 நிமிஷம் பேச முடியல. இவர் வந்து சிஎம்மா உட்காந்துருவாரா? இது வரைக்கும் எத்தனை போராட்டத்துக்கு வந்திருக்காரு விஜய் அவர்கள்? இது வரைக்கும் எத்தனை ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு? இது எதுவுமே பண்ணாமல் எப்படி சிஎம்னு நீங்கள் சொல்கிறீங்க? அரசியலில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சே, இதெல்லாம் பண்ணவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் படமே நடித்ததில்லை, அவன் வந்து இப்போ தான் வந்து உள்ளே போய் லைட் பாயாக போய் நிற்கிறான், சின்ன சின்ன எடுபடி வேலைகள் பார்க்க போகிறான். அந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு எடுத்த உடனேயே விஜய் கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு போயிட்டார், அந்த உச்சத்தை நான் தான் இப்போ பிடிக்க போகிறேன், இப்போவே நான் தாண்டா அந்த உச்சம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ தான் வந்து லைட்டு பிடிக்கிற வேலையே பார்க்க வந்திருக்காரு. இப்போ தான் வந்து சின்ன சின்ன வேலைகளே, இப்போ தான் சினிமா செட்டு எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதையே பார்க்க ஆரம்பித்தே 1-2 நாள் தான் இருக்கும். ஒரு விஷயமே இது வரைக்கும் பண்ணதில்லை. லைட்டை கூட ஒழுங்காக பிடிச்சது கிடையாது. லைட்டு பிடிக்கிறது கூட எப்படி பிடிக்கணும் அதுக்குள்ளேயே சில டெக்னிக்ஸ் இருக்குது, அது கூட ஒருத்தர் வந்து பிடிச்சது கிடையாது. அதை ஒழுங்காக பிடிச்சிட்டு நிற்கிறதுல கூட பல திட்டுகள், அதுலேயும் பல அவமானங்கள், பல கேள்விகள், பல விமர்சனங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் விஜய் அவர்கள் இதை விட்டுட்டு போயிட்டார், நான் தான் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க பேசுகிறது இருக்குது. அதுவும் சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம சும்மா தூக்கி தூர எறிஞ்சிடலாம். ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய வேல்யூலாம் கிடையாது. அது வந்து சினிமா வட்டாரத்துக்குள்ளே அது வந்து பெரிய வேல்யூபிளான ஒரு திங்காக பார்க்கப்படும். ஆனால் வெகுஜனத்தால், இந்த பொதுமக்களால் வந்து அது வந்து என்ன தேப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு தமிழ்நாட்டை ஆள்கிற ஒரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு, அந்த ஒரு சீட் அப்படின்றது சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட்லாம் யாராலையும் பார்க்க முடியாது. அது வந்துட்டு நம்மளுடைய மாநில உரிமைகள், நம்மளுடைய தனிப்பட்ட உரிமைகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தலையிடக்கூடிய நபராக தான் அந்த நபர் வந்து இருப்பார். நம்ம லைஃபே எந்த திசையில் போகுன்றதையே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு அந்த நபர்கிட்ட இருக்கும். அப்போ அவ்வளோ ஈஸியாலாம் அந்த சீட்டுக்கு போயிட முடியாது, போகவும் விட மாட்டாங்க. அதனால் இந்த கனவு காண்றதையெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு ஒழுங்காக வந்து அரசியலுக்கான வேலைகளை பாருங்கள். இல்லைன்னா இப்படியே தான் நீங்கள் கண்டென்ட் தந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ணன் வந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் லீவ் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் நாளே நாங்கள் லீவ் போட்டு தம்பிங்க வந்து பார்க்கணுன்னாங்க. அதனால் நாளே வந்துட்டோம். விஜய் அண்ணன் மாநாடு அன்னைக்கு தான் லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னார், அதனால நாங்கள் முந்தின நாளே வந்துட்டோன்னு சொல்கிறாரு. ஐயா உங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்க ஐயா. ஐயா மாநாடு நடக்கிற இடத்துக்கே குழந்தைங்க வர வேண்டாம், அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, சேஃப்டி ரீசன்ஸ். இப்போ இந்த பார்த்தீங்களா நான் நடந்துச்சா, இதெல்லாம் அணில்களுக்கே உயிருக்கு வந்து இப்போ பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கானுங்க, குழந்தைங்க வந்தால் என்ன பண்ணுறது? அதனால் பல காரணங்களுக்காக தான் அவர் வந்து அது சொல்லியிருக்காரு. எதையோ அதையாவது சொன்னார், வராதைங்க ஐயா மாநாட்டு அன்னைக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்கன்னு அதையாவது சொல்லியிருக்காரு. அதையும் பாருங்கள், அன்னைக்கு தானே சொன்னார், நாங்கள் அதுக்கு முந்தின நாளே வந்துட்டோன்றாரு. ஐயா சூப்பர், இதெல்லாம் சரியான பைத்தியம் இல்லைங்க, சரியாகாத பைத்தியம். அதுலேயும் பாருங்கள், லீவ் போட்டுட்டு தான் மாநாடு அன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார், அதுக்கு முந்தின நாளே நாங்கள் லீவ் போட்டுட்டு வந்துட்டோன்றார். எப்படி நீங்கள் எதுக்கு லீவ் போடணும்? லீவ் போடுற அளவுக்கு இங்கே என்ன இருக்குது? நீங்கள் வரீங்க சரி வந்துட்டு போங்க, நீங்கள் ரசிக மனநிலை கொண்ட நபர்கள். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத விட இது முக்கியமா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறத விட இது அவ்வளோ முக்கியமாக போச்சா? இந்த மாநாட்டு நடக்கிற இடத்த வந்து பார்க்கணும், இங்கே தான் அப்படின்ட்டு எல்லாம் பார்க்கணுன்னு அவ்வளோ அவசியமா? குழந்தைங்க கூப்பிட்டு வரணும் அவ்வளோ அவசியமா? சரி, இப்போ இந்த குழந்தைங்க இப்படி லீவ் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இந்த மாநாடு நடக்கக்கூடிய இந்த இடத்த பார்த்து இப்போ என்ன செஞ்சுட்டாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தா பள்ளிக்கூடத்தில் 4 பாடத்தை படிச்சிருக்கலாம், 4 விஷயங்கள் அறிவுபூர்வமாக வளர்ந்துருக்கலாம். இந்த மாநாடு நடக்கிற இடத்த பார்த்து இந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு நான் கேட்குறேன். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்புறம் எதுக்கு கூட்டிகிட்டு வரணும்? அதுலேயும் லீவ் போட்டு கூப்பிட்டு வரீங்க. குழந்தைங்களுடைய படிப்பு நாசமாக போகுது, ஒரு இளைஞருடைய வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு. இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையும் உயிரும் நாசமாக காவாங்க போகுதோ தெரியல இந்த தாவேக்கான்ற இளவு கொடுத்த கட்சி. நம்ம ஏதாவது சொல்லிட்டோன்னா நெகட்டிவிட்டி கொண்டு வராங்க, நெகட்டிவிட்டியெல்லாம் லெஃப்ட் பண்ணாத பேபி, பாசிட்டிவிட்டி ஒன்று லெஃப்ட் பண்ணும் பேபி, நெகட்டிவிட்டி தள்ளிவே பேபி அப்படின்ட்டுலாம் அழுவானுங்க. போங்கடா. சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு தான் கண்டென்ட், நாளை கழிச்செல்லாம் நல்லா அருமையாக இருக்கும் கண்டென்ட்ஸ்லாம். ஏன்னா நாளைக்கு தான் நம்ம மாநாடு, அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பாருங்கள். இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.